விஜய்க்காக நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரை காத்து இருக்க வேண்டிய தேவை இருந்ததுனால தானே அவர் இந்த எல்லை வரைக்கும் உங்களை பேச வைக்கிறாரு. எல்லாத்தையும் தான் நான் பேசுறாரு சொல்றேன். அவரு. 3வது இடத்திற்கு தள்ளுவதற்கு தான் முயற்சிச்சோம். நாங்க வந்து 2வது இல்ல இடத்துக்கு சார், பேசல உங்களுடைய அப்படிங்கிற கருத்தை உங்களுடைய காத்திருப்பு அவருக்கு தீனி போட்டுருச்சு. இன்னைக்கு இருந்துட்டு போட்டோம் இருந்துட்டு போட்டோம். அதனால என்ன இருக்கு? அதாவது வந்து பொதுவாகவே நான் எந்த ஒரு ஊடகத்திலையும் அவரை பற்றி நான் விமர்சனம் பண்ணது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு பிரதான எதிரிங்கிறது திமுக. அதனால வந்து இவர் தேவையில்லாத பிரதான அப்ப, எதிரி, அதாவது எங்களுக்கு பிரதான இல்ல, எதிரி திமுக நான் மட்டும்தான் அவரு. நான் ஒரு கருத்தை பதிவு வைக்கிறேங்க. தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒரு சம் பர்சன்டேஜ் இருக்கு. இந்த எதிர்ப்பு ஓட்டு 3வதா யார் வந்தாலும் அவரை ஆதரிக்கும். நான் அதுக்கு உதாரணம் சொல்றேனே, மக்கள் நீதி மையம் கட்சியை கமலஹாசன் உருவாக்குனார். அவர் உருவாக்குன அன்னைக்கு எனக்கு வந்து காவேரி டிவியில் நான் டிபேட்டு கேட்டாங்க. பரத் இன்னைக்கு மாலை முரசு டிவியில் இருக்கார், பரத் நடுவராக இருக்கார், அவரை வச்சுக்கிட்டு கேட்டாங்க. நான் ஒரே ஒரு காரணம் சொன்னேன், இந்த இயக்கம் வந்து ஜெயிக்காதுங்கன்னு. என்ன காரணம்னு கேட்டாங்க. தமிழில் அவர் பேசுறதுக்கு கீழே தமிழில் டிரான்ஸ்லேஷன் ஓடும். தமிழில் பேசுறதுக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் ஓடும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து பேச்சை மட்டுமே, அண்ணாவை போன்ற, நெடுஞ்செழியனை போன்ற, நாவலர் நெடுஞ்செழியனை போன்ற பேச்சையே வந்து முதலீடாக கொண்டு இந்த தமிழகத்தில் வந்து அரசியல் இயக்கத்தை நடத்தியவர்கள். இங்கே கமலஹாசன் இது போனி ஆகாதுன்னு. அதே கமலஹாசன் மத்திய சென்னையில் நாசருடைய மனைவின்னு நினைக்கிறேன் 2.25 லட்சம் ஓட்டு வந்து யாரை எதிர்த்து? தயாநிதி மாறனை எதிர்த்து வாங்கினாங்க. அதாவது 3வதா இருக்கிற இயக்கம் ஒரு பெரிய ஓட்டு வாங்குறதுங்கிறது தமிழகத்தில் சகஜமான வழி. இன்னைக்கு 2750 ஓட்டு வாங்குமா மக்கள் நீதி மையம் அந்த தனியாக நின்று? ரைட்டுங்களா? அதனால வந்து 3வதா ஓட்டப்பந்தயத்தில் வர்றவன் 3வது இடத்துக்கு தான் வருவான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதில் அதை யாரும் மாற்றவும் முடியாது. அதனால வந்து ஓட்டப்பந்தயம் மாதிரி அவங்க தெரியல. அவங்க நேத்துக்கு மேடையில பேசும்போது 40% 40% அவங்கள்ட்ட 2.25 கோடி ரேஷன் அட்டை இருக்கா? வீட்டுக்கு ஒரு ஓட்டு இப்பவே 40% வீட்டுக்கு ஒரு நபர் இருக்கலாம். வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு எடுக்க வேண்டியதில்லை. நீங்க வீட்டுக்கு வேணா குழந்தைகள் இருக்கலாம். முதல்ல இப்ப வீட்டுக்கு ஒரு ஓட்டு நான் வைக்கின்ற வாதத்தை முதல்ல கேட்டுக்கிடுங்க. 25 வயதுக்கு மேல அந்த தாவேக்காவில் இருக்கிற ஒரு மெம்பரை சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. 74 வயதுல செங்கோட்டையனை தவிர ஒரு நபரை காட்டுங்க. நீங்க ஒரு அரசியல் இயக்கம் வெற்றி பெறணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அனைத்து சாதியிலும், அனைத்து இனத்திலும், அனைத்து வயதிலும் உங்களுக்கு தொண்டர்கள் இருக்கணும். சொல்லுங்க.